அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சங்கைக்குரிய உலமாக்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கடந்த சில வாரங்களாக ஒருவர் எமது ஷேகுனா மிஸ்பாஹி அத்தாலல்லாஹு பகா அன்னவர்கள் போதித்து வரக்கூடிய வஹ்தத்துல் வுஜூத் உள்ளமை ஒன்று என்ற கொள்கை தொடர்பான பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார். அவருக்கு நாங்கள் 4 வேதங்களையும் கரைத்து ஊற்றினாலும் அவர் எதையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இருந்தாலும் பொதுமக்களுக்கு சில தெளிவுகளை வழங்க வேண்டும் என்பதற்காக பொதுமக்களின் நன்மை கருதி ஒரு சில விடயங்களை நாங்கள் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றோம். எமது ஷேகுனா மிஸ்பாஹி அத்தாலல்லாஹு பகா அன்னவர்களும் அவர்களோடு சேர்ந்த உலமாக்களாகிய நாங்களும் கடந்த 40 ஆண்டுகளாக வஹ்தத்துல் வுஜூத் உள்ளமை ஒன்று என்ற கொள்கையை பிரச்சாரம் செய்து வருகின்றோம். எமது ஷேகுனா மிஸ்பாஹி அன்னவர்கள் சுமார் 500க்கும் அதிகமான பயான்களை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அவைகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு சீடிக்களாகவும் இணையதளங்களிலும் இன்று பெற்றுக்கொள்ள முடிகின்றது. அதேபோல 50க்கும் அதிகமான தமிழ் மற்றும் அரபு மொழிகளிலான நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கின்றார்கள். பல 100 கட்டுரைகளை சூபித்துவம் தொடர்பாக எழுதி வெளியிட்டிருக்கின்றார்கள். இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் அந்த நூல்களிலும் பயான்களிலும் கட்டுரைகளிலும் பதில்கள் தெளிவாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. சுமார் 40 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவர் ஏதோ வேற்று கிரகத்திலே இருந்து இப்போதுதான் பூமிக்கு வந்து இறங்கியவர் போலவும், அல்லது 40 ஆண்டுகளாக தூக்கத்திலே இருந்து இப்போதுதான் விழித்தவர் போலவும் புதிதாக சில கேள்விகளையும் ஆட்சேபனைகளையும் முன்வைத்து பொதுமக்களை குழப்புகின்றார். ஈமானை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் அவர் இப்போது களம் இறங்கி இருக்கின்றார். நல்ல விடயம்தான். பொதுமக்களின் ஈமானை பாதுகாக்க வேண்டியது எல்லோரினதும் கடமையாகத்தான் இருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு அது கடமையாகவே இருக்கின்றது. அப்படியானவர் எமது ஷேகுனா மிஸ்பாஹி அவர்கள் 1979ஆம் ஆண்டு இந்த வஹ்தத்துல் வுஜூத் கொள்கையை பிரகடனம் செய்தார்கள். அந்த நேரத்திலே இருந்து இவர் ஷேகுனா அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பகிரங்கமாக தெரிவித்து பொதுமக்களின் ஈமானை பாதுகாக்க முன் வந்திருக்க வேண்டும். இவ்வளவு காலமும் அவர் அமைதியாக இருந்துவிட்டு குறிப்பிட்ட சில காலங்களாகவே இவர் மறுப்புகளை சொல்ல தொடங்கி இருப்பது என்ன பின்னணியிலே இவர் இறங்கி இருக்கின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஷேகுனா மிஸ்பாஹி அவர்கள் 1987ஆம் ஆண்டு ஹமவோஸ்ட் என்ற ஒரு நூலை வெளியிட்டார்கள். அந்த நூல் வெளியீடு செய்யப்பட்டு சுமார் 30 ஆண்டுகள் கழித்து விட்டன. அதில் உள்ள பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டு இப்போது ஆட்சேபனைகளை இவர் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். இது தொடர்பாக பொதுமக்கள் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த மனிதர் அவருடைய குற்றச்சாட்டுகளில் குறிப்பிடுகின்றார், மறுமையில் அல்லாஹு தஆலா தரிசனம் கொடுப்பது பற்றிய ஹதீதுகளுக்கு தன்னிச்சையான விளக்கத்தை எமது ஷேகுனா அவர்கள் கூறுவதாகவும், மறுமையில் அல்லாஹு தஆலா தரிசனம் வழங்கும் கூட்டத்தில் முஸ்லிம்களோடு காபிர்களும் இருப்பார்கள் என்றும், அவரவர் வணங்கிய உருவத்தில் அவர்களுக்கு முன்னால் தோன்றுவான் என்றும் அகீதாவின் அடிப்படையை கூட விளங்காமல் பேசுகின்றார் என்று எமது ஷேகுனா அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கின்றார். அன்பு சகோதரர்களே, மறுமையில் எல்லா மனிதர்களையும் இறைவன் ஒன்று கூட்டுவான். அந்த கூட்டத்தில் விசுவாசிகள் காபிர்கள் எல்லோரும் இருப்பார்கள். அப்பொழுது இறைவன் அவர்களுக்கு தெரியாத உருவத்தில் தோன்றி, நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று கேட்பான் என்று ஷேகுனா அவர்கள்
ஹமவோஸ் என்ற நூலின் 19ஆம் 20ஆம் பக்கங்களில் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். தொடர்ந்து அக்கூட்டத்தாரில் இறைவனுக்கு இணையாக உருவங்களை வைத்து வணங்கிய காபிர்களும் இருப்பார்கள் என்று அதே நூலின் 22ஆம் பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த மனிதர் இந்த விடயத்தை பிழையான ஒரு கண்ணோட்டத்திலே பொதுமக்கள் நோக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா தரிசனம் கொடுப்பது பற்றிய ஹதீஸ் என்றும், மறுமையில் அல்லாஹு தாலா தரிசனம் வழங்கும் கூட்டத்தில் முஸ்லிம்களோடு காபிர்களும் இருப்பார்கள் என்றும், அல்லாஹு தாலாவுடைய தரிசனம் லிகா என்ற அடிப்படையில் ஷேகுனா அவர்கள் குறிப்பிட்டதாக இவர் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றார். ஷேகுனா அவர்கள் அவ்வாறு இந்த நூலிலே எழுதவில்லை. மறுமையில் எல்லா மனிதர்களையும் இறைவன் ஒன்று கூட்டுவான். அக்கூட்டத்தில் விசுவாசிகள் காபிர்கள் எல்லோரும் இருப்பார்கள். அப்பொழுது இறைவன் அவர்களுக்கு தெரியாத உருவத்தில் தோன்றி நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று கேட்பான் என்றுதான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு சொர்க்கத்தில் தன்னுடைய லிகாவை வழங்குவான். அந்த நேரத்தில் காபிரீங்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் இது விசாரணை நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் முஃமின்களையும் காபிர்களையும் சோதனை செய்வதற்காக அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய இந்த வேலையைத்தான் ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக இந்த மனிதர் பிழையான ஒரு கண்ணோட்டத்தை வழங்குவதற்காக தரிசனம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு என்று அதை பிழையாக அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். எனவே முதலிலே ஹமவோஸ் என்ற நூலை முழுமையாக பொதுமக்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தற்போது எம்முடைய ஷம்ஸ் மீடியா யூனிட்டின் இணையதளத்திலே இந்த ஹமவோஸ் என்ற நூலை PDF வடிவத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மேற்கூறப்பட்ட இந்த ஆட்சேபனைக்குரிய ஹதீஸ் புகாரியிலும் அதே போல முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மிகவும் நீளமான ஹதீஸ். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறுமையில் காண்போமா என்று கேட்கின்றார்கள். ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா. அதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹல் துலாரூன ஃபி ஷம்ஸி லைஸ தூனஹா ஸஹாபுன். மேகங்கள் இல்லாத நேரத்தில் நீங்கள் சூரியனை பார்ப்பதிலே சந்தேகப்படுவீர்களா என்று கேட்கின்றார்கள். அப்போது சஹாபாக்கள் இல்லை நாயகமே என்று பதில் சொல்கின்றார்கள். தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஹல் துலாரூன ஃபில் கமரி லைலத்துல் பத்ரி லைஸ தூனஹு ஸஹாபுன். மேகங்கள் இல்லாத இரவில் பூரண தினத்தன்றில் பூரணமாக சந்திரன் தோன்றக்கூடிய அந்த நாளில் நீங்கள் சந்திரனை பார்ப்பதில் சந்தேகப்படுவீர்களா என்று கேட்கின்றார்கள். லா யா ரசூலல்லாஹ், இல்லை நாயகமே என்று சஹாபாக்கள் பதில் சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இன்னக்கும் தரவுனஹு யௌமல் கியாமத்தி கதாலிக. இவ்வாறுதான் மறுமை நாளில் நீங்கள் அல்லாஹ்வை காண்பீர்கள் என்று சொல்கின்றார்கள். சந்திரனையும் சூரியனையும் காண்பதில் நீங்கள் சந்தேகப்படாதது போல, தெளிவாக நீங்கள் காண்பீர்கள் என்று உறுதியாக நம்புவது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவையும் நீங்கள் மறுமையில் காண்பீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். தொடர்ந்து சொல்கின்றார்கள், அல்லாஹு தஆலா மனிதர்களை ஒன்று கூட்டுவான். அந்த நேரத்தில் ஃபயகூலு மன் கான யஅபுது ஷைஅன் ஃபல்யத்தபிஹு. எவர் எதை வணங்கினாரோ அதை அவர் பின்பற்றி செல்லட்டும் என்று சொல்வான். ஃபயத்பஉ மன் கான யஅபுது ஷம்ஸ. சூரியனை வணங்கக்கூடியவர் சூரியனை பின்பற்றி சென்று விடுவார். வயத்பஉ மன் கான யஅபுதுல் கமர. சந்திரனை வணங்கக்கூடியவர் சந்திரனை பின்பற்றி செல்வார். வயத்பஉ மன் கான யஅபுது தவாகீத. தாகூத்துகளை ஷைத்தான்களை வணங்கக்கூடியவர்கள் அதை பின்பற்றி செல்வார்கள். வதபகா ஹாதிஹில் உம்மத்து ஃபீஹா முனாஃபிகூஹா. இந்த உம்மத்து, இந்த சமுதாயம் மிஞ்சிருக்கும். சூரியனை வணங்கக்கூடியவர்கள், சந்திரனை வணங்கக்கூடியவர்கள், ஏனையவற்றை வணங்கக்கூடியவர்கள் அவற்றுக்கு பின்னால் செல்கின்ற போது
இந்த சமூகம், இந்த உம்மத்து எஞ்சி நிற்கும். ஃபீஹா முனாஃபிகூஹா, அதிலே இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய முனாஃபிகீன்களும் இருப்பார்கள். இந்த முனாஃபிகீன்கள் எப்படியானவர்கள் என்று விளக்கம் சொல்லுகின்ற போது இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே சொல்லி காட்டுகின்றார்கள், வஅக்ஸருல் முனாஃபிகீன கானூ யஅபுதூன கைரல்லாஹி மின் வஸனின் வகைரிஹி. முனாஃபிகீன்களில், நயவஞ்சகர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ் அல்லாததை, சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே மறைமுகமாக சிலை வணக்கத்திலே ஈடுபட்ட முனாஃபிகீன்களும் அங்கே இருப்பார்கள். அப்போது ஃபயஅதீஹிமுல்லாஹு ஃபீ கைரி சூரத்தில்லதி யஅரிஃபூன், அவர்களுக்கு தெரியாத உருவத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருவான். ஃபயகூலு அன ரப்புக்கும், நான் உங்களுடைய ரப்பு என்று சொல்வான். ஃபயகூலூன நஊது பில்லாஹி மின்க, அல்லாஹ்வை கொண்டு உன்னில் நின்றும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோம் என்று அவர்கள் அனைவரும் சொல்வார்கள். ஹாதா மக்கானுனா ஹத்தா யஅதியனா ரப்புனா, எங்களுடைய ரப்பு எங்களிடம் வரும் வரை நாங்கள் இங்கேதான் இருப்போம் என்று சொல்வார்கள். ஃபைதா அதானா ரப்புனா அரஃப்னாஹு, எங்களுடைய ரப்பு எங்களிடத்திலே வந்தால் நாங்கள் அவனை அறிந்து கொள்வோம் என்று சொல்வார்கள். ஃபயஅதீஹிமுல்லாஹு பிஸ்ஸூரத்தில்லதி யஅரிஃபூன், அவர்கள் அறிந்த உருவத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடத்திலே வருவான். ஃபயகூலு அன ரப்புக்கும், நான் உங்களுடைய ரப்பு என்று சொல்வான். ஃபயகூலூன அந்த ரப்புனா, அப்போது அவர்கள் நீ எங்களுடைய ரப்பு என்று சொல்லி ஃபயத்பஊனஹு, அவனை பின்தொடர்ந்து செல்வார்கள் என்று இந்த ஹதீஸிலே கூறப்படுகின்றது. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே 6573வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே கருத்தை தரக்கூடிய சொற்களிலே வேறுபாடு காணப்படக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலும் பதியப்பட்டிருக்கின்றது. முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அதாஹும் ரப்புல் ஆலமீன சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ அத்னா சூரத்தின் மினல்லதி ரஅூஹு பிஹா, அவர்களிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கண்ட உருவத்துக்கு மிகவும் நெருக்கமான உருவத்திலே வருவான் என்று சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சம்பவம் நடைபெறுகின்ற போது அந்த இடத்திலே முஸ்லிம்களும் அதே போல இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய முனாஃபிகீன்களும் இருப்பார்கள். அந்த முனாஃபிகீன்கள் மறைமுகமாக சிலை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல முஸ்லிமிலே பதியப்பட்ட இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது, ஒவ்வொரு விக்கிரகங்களையும் வணங்கியவர்கள் அதை துயர்ந்து சென்ற பின்னர் ஹத்தா இதா லம் யபக இல்லா மன் கான யஅபுதுல்லாஹ மின் பர்ரின் வ ஃபாஜிரின் வ குப்பரி அஹ்லில் கிதாப், விக்கிரகங்களை வணங்கக்கூடியவர்கள் சென்ற பின்னர் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நல்லவர்களும் கெட்டவர்களும் இருப்பார்கள். வ குப்பரி அஹ்லில் கிதாப், வேதத்தை உடையவர்கள் மிஞ்சி இருப்பார்கள். அவர்களை அழைத்து அல்லாஹு தஆலா கேட்பான். ஃபயுது அல் யஹூது, அங்கே யஹூதிகள் அழைக்கப்படுவார்கள். மா குந்தும் தஅபுதூன, எதை நீங்கள் வணங்கினீர்கள் என்று கேட்கப்படுவார்கள். காலு குன்னா நஅபுது உஸைர் இப்னல்லாஹ், நாங்கள் உஸைரை வணங்கினோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்போது கதபுத்தும், நீங்கள் பொய் சொல்லிவிட்டீர்கள். மத்தகதல்லாஹு மின் சாஹிபத்தின் வலா வலதின், அல்லாஹு தஆலாவுக்கு மனைவியோ பிள்ளைகளோ இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்வான். அதே போல நசாராக்கள் அழைக்கப்படுவார்கள். பொய்யுகாலுலகும், அவர்களுக்கு சொல்லப்படும் மா குந்தும் தஅபுதூன, எதை நீங்கள் வணங்கினீர்கள் என்று கேட்கப்படும். அவர்கள் குன்னா நஅபுதுல் மஸீஹ் இப்னல்லாஹ், நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஈசாவை, மசீஹை வணங்கினோம், அவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்வார்கள். அப்போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்வான், கதபுத்தும், பொய் சொல்லிவிட்டீர்கள். அல்லாஹு தஆலா மனைவியோ பிள்ளையோ ஆக்கிக் கொள்ளவில்லை தனக்காக என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று இந்த ஹதீஸிலே பதியப்பட்டிருக்கின்றது. எனவே சிலை வணங்கக்கூடியவர்கள் சென்ற பின்னர்
எஞ்சி இருக்கக்கூடிய கூட்டத்தில் முனாஃபிகீன்கள் இருப்பார்கள் என்றும் அவர்கள் மறைமுகமாக சிலை வணங்கக்கூடியவர்கள் என்றும் அதே போல யஹூதி நசாராக்கள் இருப்பார்கள் என்றும் அவர்கள் விக்கிரகங்களை வணங்கியவர்கள் உசைரையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வணங்கியவர்கள் என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா வந்து கேள்விகள் கேட்கின்ற போது அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே வந்து காட்சி அளித்து நான் உங்களுடைய ரப்பு என்று சொல்லுகின்ற போது அந்த கூட்டத்தில் சிலை வணங்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸிலே இருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு ஆட்சேபனை இதிலே வருகின்றது. காஃபிரீன்கள் அல்லாஹ்வை காண மாட்டார்கள். அப்படியானால் இவர்கள் அல்லாஹ்வை காண்பார்களா என்ற ஆட்சேபனையும் இங்கே ஏற்படுகின்றது. இவர்கள் அல்லாஹ்வை காண்பார்கள், ஆனால் அவன் அல்லாஹ் என்று அவர்கள் அறிய மாட்டார்கள். இந்த விடயத்தை இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய யவாகீத் வல் ஜவாஹிர் என்ற நூலின் 221வது பக்கம் 1வது பாகத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னமா சூரத்து அதமி ருயதிஹிம் லஹு தஆலா அன்னஹும் யரவுனஹு, அந்த காஃபிரீன்கள் அல்லாஹ்வை காண்பார்கள், வலாக்கின் லா யஅலமூன அன்னஹு ஹுவ, அது அவன்தான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். ஃபஹிஜாபுஹும் அன் ரப்பிஹிம் ஜஹ்லுஹும் பிஹி, அவர்களுக்கு அல்லாஹ்வை மறைக்கக்கூடிய அந்த திரை அவர்கள் அவனை அறியாமல் இருப்பதுதான். ஃபலா யரவுனஹு அபதல் ஆபிதீன், எப்போதும் அவர்கள் அவனை காணவே மாட்டார்கள் என்று இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே காஃபிரீன்கள் அல்லாஹ்வுடைய தரிசனம் பெறுவார்கள், அவனுடைய லிகாவை பெறுவார்கள் என்று ஷேகுனா அவர்கள் சொல்லவில்லை. காஃபிரீன்களும் அந்த கூட்டத்திலே இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்பான். அதே நேரத்தில் அவர்கள் இவ்வாறு பதில் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ் என்று அறிந்திருக்க மாட்டார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டதன்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இவ்வாறான கேள்விகளை கேட்கின்ற போது விக்கிரகங்களை வணங்கக்கூடியவர்கள் அந்த விக்கிரகங்களை பின்தொடர்ந்து சென்று விடுவார்கள். அதே நேரத்தில் எஞ்சி இருக்கக்கூடியவர்களில் விக்கிரகம் வணங்கக்கூடிய முனாஃபிகீன்களும் யஹூதி நசாராக்களும் இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இது சம்பந்தமான ஆட்சேபனைகளுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக விவரங்களை சொல்ல இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.